ஒரே விஷயம், அண்ணன் என்ன நம்ம நாமக்கலுக்காக என்னென்ன விஷயங்களை பேச போறாரு, என்னென்ன இங்க பிரச்சனைகள் இருக்குன்னு பேச போறாரு. மொத்தத்துல முக்கியமா அண்ணனை பார்க்க தான் வந்திருக்கோம். இது யாருமே தனிப்பட்ட முறையில பணம் கொடுத்தோ, எந்த ஒரு கைமாத்து வேலையை பண்ணியெல்லாம் வரல. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். நானே சொல்றேன், நான் வந்துட்டு சென்னையில வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நானு. நான் வந்து அண்ணா நகர்ல யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறேன். அண்ணனுக்கோசரம் மட்டும்தான் நான் முந்தானேத்தே ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டேன். எப்படி அண்ணனுக்கோசரமே முந்தானேத்தே ட்ரெயின் பிடிச்சி வந்திருக்கேன். அண்ணனை பார்த்தே ஒன்று இப்போ வரைக்கும் நின்றுருக்குறோம். அண்ணனுக்காக கண்டிப்பாக 2026ல் எல்லாரும் ஓட்டும் இருக்கும். இது ஒன்றும் பணம் கொடுத்து சேர்த்த இது கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு இதுவுமே அன்புனாலும் சேர்ந்த கூட்டம். நல்லதே நடக்கும். பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வந்துருங்க, பயங்கரமா கூட்டம் கூடி இருக்கு. பட் ஆனால் எதிர்ப்பு தரப்புல இருந்து நிறைய விஷயம் சொல்றது என்னன்னா, கூட்டம் கூண்டவங்க எல்லாமே ஓட்டா மாற மாட்டாங்க, அதை சும்மா ஜஸ்ட் அவங்க பார்க்கறதுக்காக வந்தவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டா மாறாதுன்னு அவங்க சொல்றது ஓகே, சரிங்களா? 2026 எலெக்ஷன் வரும்ல, எத்தனை ஓட்டு மாறும்னு அப்போ தெரியும்ல. இப்போ எவன் வேணா பேசலாம். சாட்டர்டே மட்டும்தான் தலைவர் வெளியே வருவார், எவ்வளோவே பேசலாம். சரி, இந்த தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்களே சொல்லுங்க. மாநாடு அவ்வளோ பெரிய மாநாடு போட்டோன்னே தலைவர் அடுத்த நிமிஷம் இங்கே ஒரு மாநாடு போடுறாராம். அந்த கூட்டம் எப்படி செஞ்சிச்சுன்னு கேளுங்க. எப்படி செஞ்சிச்சுன்னா, ஆளுக்கு 500 ஆளுக்கு 500, அது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கு பிரியாணி. எப்படி பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டு அதுலேயும் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம டிவிகே மாநாடு அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருமே அண்ணனை பார்த்தா போதுன்னு கிளம்பி வந்தாங்க. எப்படி அவ்வளோ வெயிலும் சுருண்டு கிடந்தானுங்க, அண்ணனை பார்த்தா போதுங்கிற ஒரு விஷயத்துக்காக. அப்படி உசுரா இருக்கிற மக்கள் விடுவாங்களா சொல்லுங்க? ஒரு மனுஷன் 300 கோடி விட்டுட்டு வராரு, நீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷன், அதாவது யாராச்சும் அப்படி வருவாங்களா? அண்ணன் வராரு, அண்ணன் செய்வார். கண்டிப்பா அண்ணன் வருவாருண்ணே, நம்புவோம். நீங்களும் சரி நானும் சரி, ரெண்டு. அதாவது நமக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க மட்டும் தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ போகுது எவ்வளோ வருதுன்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். இது ஒரு டெமோக்ரஸி நாடு. நம்மளோட ஒவ்வொருத்தரோட விரலையுமே தான் நம்மளோட தலையெழுத்தே இருக்குது. அதனால நம்புவோம், தலைவர் வர வைப்போம். ஒரு வாட்டி அண்ணனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, அவரோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. அவர் தப்புன்னா நம்ம மாற்றிக்கலாம்ல. அப்போ நம்மக்கிட்ட அதே ஓட்டு இருக்குல்ல, ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, தப்பு இல்லையே. அவன் வேணா மாற்றி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி தான் ஓட்டு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. மாற்றி தான் ஆட்சி எடுத்துட்டு இருக்காங்க. நாம் ஒரு வாட்டி அண்ணனை ஒரு வாட்டி தூக்கி விட்டு பார்ப்போமே, அண்ணன் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே. எத்தனையோ கற்பழிப்புகள் நடக்குது, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. என்ன எடுத்தாங்க, சாத்தானுக்குள்ள பிரச்சனையாச்சு, அதை விட்டுருங்க. இங்கே என்னதுடா கள்ளக்குறிச்சி இல்லை, அவ்வளோ பாதிப்பு அணிச்சு. நீட்டு சொல்லுங்க, சிங்கிள் எடுத்துட்டு இப்படி தலைவர் நின்னாரு, என்னாச்சு? இன்னும் பிரச்சனை ப்ராப்ளம் இதே இல்லை, யூஸே இல்லை. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா தளபதி வந்தா அண்ணன் வருவாரு. நான் ஷோரா சொல்றேங்க. எத்தனை ஓட்டு பிரியுதோ இல்லையோ, என் தலைவனுக்கு இளைஞர்களோட ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லா கட்சியிலுமே ஒரு பிரேக் டவுன் ஆகும். கண்டிப்பா இது நடக்கும். அண்ணன் வருவார். நாமக்கல் தளபதி வர்றதுக்காக கொல்லிமலையிலேருந்து தளபதிக்காக சீசனே இல்லை, இருந்தாலும் பழமோ காயோ தளபதிக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக கொல்லிமலையிலேருந்து பழத்தை எடுத்து வந்திருக்கோம். நாமக்கல் ஸ்பெஷலாக கொங்கு மண்டலத்தில் தளபதி முறையா கால் வைக்க போகிறாரு, பிரச்சாரத்துக்காக கால் வைக்க போகிறாரு. அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு எடுத்து வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். எதை பற்றி பேசுவார்னு நினைக்கிறீங்க? தளபதி எதை பற்றி பேசுவார்னு கேட்குறீங்களா? விஷயம் இருக்கு, பட் இது வந்து இதை பற்றி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாரு அப்படின்னா நீங்கள் எதை மீன் பண்ணீங்க? எதை பேசினா நல்லா? தளபதி எதை பற்றி பேசுவாருங்கிறதுக்காக யாரும் கூடல. தளபதி பேசுறதை கேட்க தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு இருக்கோம். பிரச்சனைகள் எல்லா ஊர்லேயும், ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு வீட்லேயும், ஒவ்வொரு தெருவுலையும் இருக்குது. அதை எல்லா பிரச்சனையும் வந்து பேச முடியும். ஏன்னா போலீஸ்காரங்க எவ்வளோ நேரம் அனுமதி கொடுத்துருக்காங்க? 30 நிமிஷம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 30 நிமிஷத்துலேயே வந்து எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்து மெயினாக வந்து ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்ட போகிறாரு. நாமக்கல் கிட்னி திருட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். அதை பற்றி ஆல்ரெடி திருச்சியிலே பேசியிருக்காரு. பட் இதையும் பேசுவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். புரட்டாசி சனிக்கிழமை நினைக்கிறீங்களா, ஆஞ்சநேயர் கோயில் சரிங்களா? புரட்டாசி இதனால இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சாமி வருது, எங்கள் சாமியை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா மாற்றணும்னு இருக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இன்னைக்கு தளபதி எதை பற்றி பேசுவோம்னு நீங்க நினைக்கிறீங்க? எதை பற்றி பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஒரு இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் இந்நேரம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க.
எப்படி இருந்தாலும் அவர் வந்து பேசும்போது நமக்கு எல்லாம் என்ன கருத்துன்னு தெரியும் எல்லாமே. நாமக்கல் மாவட்டத்தில் எல்லாமே A to Z பேசி தாங்கண்ணா ஆகணும். ஏன்னா இங்கே எதுவுமே நடக்கலை. என் கட்சி தான் இருக்குதுன்னு தவிர திமுக தான் இங்கே இது வரைக்கும் இது ஆண்டுட்டு இருக்குது, எதுவுமே பண்ணல. இப்ப நிறைய கூட்டம் வந்து இங்க கூடி இருக்கு. ம். யாரு வேணா கூட்டத்தை கூட்டலாம். அது பட் ஆனா ஓட்டா சீமான சொல்றீங்களா? ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அதானே சொல்றாங்க. ஆ. சீமான் மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. யாரா இருந்தாலுமே கூட்டத்தை கூட்டிடலாம். பட் ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனால் நாங்களாம் தன்னெழுச்சியே வந்திருக்கோம். நாங்களாம் இளைஞருங்க. நாங்கள் யாரும் ஒரு 300 200 காசு கொடுத்து வரல. நாங்கள் எல்லாம் தளபதிக்காக வந்திருக்கிறோம். மற்ற கட்சி மாதிரி நாங்கள் 200 300 கொடுத்து நாங்கள் இங்கே வரவே இல்லை. வந்திருக்கிறோம். தளபதியில நாங்க வந்து கட்சியில இருக்கிறோம். அவருக்காக நாங்க எல்லாமே பேரும் சட்டமன்ற தொகுதி பெண்ணந்தூர்ல இருந்து வரோம். தளபதி பக்கத்துக்காக வந்திருக்கிறோம். மைக்கு நாம பிடிக்கணுமா? அவங்க பிடிச்சிருவாங்க. என்னடா பேசுறது? எனக்கு ஒரு பதட்டம் வருது. சரியான வெயிலா இருக்கு. நிறைய கூட்டம் வந்திருக்கு. எதை பத்தி பேசுவான்னு எதிர்பார்க்கறீங்க? எதை பேச நல்லா மக்களின் விரோத ஆட்சியை பத்தி எதிர்த்து பேச போறாரு. நாமக்கல் மாவட்டத்துல பல வகையான பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை பத்தி கேள்வி எழுப்புறதுக்காக வராரு. மக்களோட அடுத்த மக்களோட குறைய நடத்திட்ட வந்து உதவி என்ன அவரு அப்படிங்கறத இது பேச பண்ணுவாரு வராரு. கண்டிப்பா. கூட்டம் இந்த அளவுக்கு இதுக்கு மேலயும் கூட்டம் வரும் கண்டிப்பாவே. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கூட்டம் கூடுறது எல்லாமே சும்மா ஜஸ்ட் ஒரு பாக்கிறதுக்கு மட்டும் தான். இதெல்லாம் அது ஓட்டு 2026 தேர்தல் எதிரொலிக்கும். தெரியும். தேர்தல் எதிரொலிக்கும். கொடுத்து கூட்டிட்டாங்க. இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டம் இல்ல, தானா வந்த கூட்டம். அதனால இதெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க காசு கொடுத்து வராங்க, காசு கொடுத்து தான் கூட்டு வராங்க. நாங்க யாருமே காசு கொடுத்தது எல்லாமே எங்களோட எங்க சொந்த கூட்டம். செலவுல வரும். சொந்த செலவுல நாங்க வரோம். ஒவ்வொரு செலவும் எங்களோட சொந்த செலவுல நாங்க பண்ணிட்டு வரோம். சும்மா கூட்ட கூட்டலாம் கிடையாது. கண்டிப்பா தளபதி தளபதி CM தான். 26 CM தான்.